மக்களே, நம்ம மகாபாரத கதையை தொடர்வோமா? போன வாரம் கதையை மிஸ் பண்ணிருந்தா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம பார்த்துட்டு வாங்க. இப்போது வரை நான் செய்த யுத்தம் எல்லாம் சாதாரண எதிரிகளுடன் தான். இப்போது எனக்கு சரியான வீரன் கிடைத்து விட்டான் என்று கூறி அவர்கள் இருவரும், அபிமன்யு மற்றும் அஸ்வத்தாமா, அம்புகளை வீசத் தொடங்கினர். அவர்கள் வீசும் அம்புகளும் அதன் வேகத்தை கண்டு அனைவரும் தூரத்தில் ஓடிப்போகிறார்கள். எதிரெதிராக 2 ரதங்களில் நின்றபடியே ஒருவர் மீது மற்றொருவர் அம்புகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அஸ்வத்தாமா வீசும் அம்புகளை அபிமன்யு தடுத்தும் அவற்றை திருப்பி ஏய்த்து மீண்டும் தாக்குவதுடன் பத்மவியூகத்தில் இருக்கும் படைவீரர்கள் வீசும் அம்புகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்படியாக 1 மணி நேரம் முழுவதும் இந்த இருவருக்கும் இடையில் கடும் போராட்டம் நடந்தது. இவ்விதமாக எல்லோரின் அம்புகளையும் தடுத்தபடி முன்னேறிய அபிமன்யு கர்ணனின் சகோதரன் தலையை நொறுக்கி பத்மவியூகத்தின் 6வது வளையத்தையும் வெற்றி பெற்று தாண்டிவிட்டான். 6வது வளையத்தை அபிமன்யு தாண்டிய போது அஸ்வத்தாமா தானாகவே அபிமன்யு முன்னே நான் தோற்றுவிட்டேன் என்று ஒத்துக்கொண்டு விட்டு ஒரு புறமாக நகர்ந்து சென்று விட்டான். இப்போது அபிமன்யு பத்மவியூகத்தின் நடுத்துருவில் வந்து விட்டான். துரியோதனன் கட்டளை கொடுத்தபடி பத்மவியூகத்தில் இருக்கும் அனைத்து படைகளின் தலைவர்களின் ஒரே குறிக்கோள் இன்றே அபிமன்யுவை கொன்று விடுதல். எனவே யுத்தத்தின் எல்லா திசைகளிலிருந்தும் அம்புகள் ஓய்வுமின்றி வீசப்படுகின்றன. எல்லோரும் அபிமன்யுவுடன் போரிடுகின்றனர். ஆனால் அபிமன்யு ஒருவர் மட்டும் அவர்களை எதிர்கொள்கிறான். அவனது உதடுகளில் சிறிய சிரிப்பு மாத்திரம் குறைவதில்லை. பத்மவியூகத்தின் நடுவில் தன் ரதத்தில் நின்று ஒரு சிங்கம் போல் உறுதியாயிருந்தான். சுற்றிலும் லட்சக்கணக்கான படை வீரர்கள் இருந்தபோதும் அவர்களின் நடுவில் மழை போல் அபிமன்யு ஒருவரே அம்புகளை தளர்வில்லாமல் வீசி வந்தான். அவன் அம்புகளின் வேகத்தையும் தாக்கத்தையும் எதிர்த்து பார்க்கவே படைவீரர்களால் முடியவில்லை. இவ்வாறு சிறிது நேரம் கழித்து அபிமன்யுவை எதிர்த்து ஒரு ரதம் வந்து நின்றது. அதில் இருப்பவர் வேறு யாருமல்ல, கர்ணன் தான். கர்ணன் அபிமன்யுவை பார்த்து, இந்த சிறிய படைவீரர்களுக்கு முன்னால் இல்லை, என்னை முன்பாக வைத்து உன் வீரத்தை காண்பி. இதோ உனக்கு பலம் இருந்தால் இந்த அஸ்திரத்துக்கு பதில் சொல் என்று சொல்லி அவன் வில்லை எடுத்து தன் அஸ்திரத்தை ஏற்றி அபிமன்யுவை நோக்கிவிட முயற்சி செய்தான். அப்போதே அபிமன்யு கர்ணனை பார்த்து ஒரு நையாண்டி புன்னகையை சிரித்துவிட்டு எளிதாகவே பின்வாங்கி கர்ணனுக்கு தன் முதுகை காட்டினான். கர்ணனுக்கு அது புரியாமல், ஏன் இவன் எனக்கு முதுகை காட்டுகிறான் என்று திகைத்து, இது போதாது, நேருக்கு நேர் வந்துவிட்டு அஸ்திரத்தை விட வேண்டும் என்று சொல்லி தனது ரதத்தை திருப்பி மீண்டும் அபிமன்யுவை எதிர் நின்றபோது மறுபடியும் அபிமன்யு அவனை நோக்கி முதுகை தவிர வேறொன்றையும் காட்டவில்லை. அப்போதுதான் கர்ணனுக்கு தெரிந்தது, அபிமன்யு இவ்வாறு தர்ம காரணமாக வேண்டுமென்றே செய்கிறான் என்று. அபிமன்யு மனதில் இருந்த எண்ணம் என்னவென்றால், கர்ணனை நேரடியாக எதிர்த்து போரெடுப்பது மிக எளிதானது இல்லை. ஒரே சமயத்தில் கர்ணனுடனும் பத்மவியூகத்தில் இருக்கும் மற்ற படைவீரர்கள் வீசும் அம்புகளுக்கும் பதில் சொல்லி செலவு செய்வதற்கான நேரம் தன்னை விட்டு போகலாம். ஆகவே தந்திரமாக முதுகை காட்டும் நிலையிலேயே நிற்கிறான். யுத்த பாண்டியத்திலும் தர்மத்திலும் காணப்படும் ஒரு முக்கிய விதி, பின்புறத்தில் இருந்து ஒரு வீரனை அம்பு வீசுவதில் அர்த்தமில்லை. அது அதர்மமான செயலாக கருதப்படும். ஒரு வீரன் எப்போதும் முன்புறத்திலிருந்தே அம்பை எய்ய வேண்டும். எனவே அபிமன்யுவின் இந்த முயற்சி கூட யுத்தத்தின் ஒரு பகுதியே. கர்ணன் எவ்வளவு முறை முயற்சி செய்தாலும் அபிமன்யு தொடர்ந்து தன் முதுகைதான் காட்டுகின்றான். இதனால் கர்ணன் பொறுமை இழந்தான். துரியோதனனும் பொறுமை இழந்தான். துரியோதனம் கர்ணனை அணுகி, கர்ணா, இது என்ன சிந்தித்து நிற்கிறாய்? நேராக அபிமன்யுவை நோக்கி அம்பை போடு என்று சொன்னான். அதற்கு கர்ணன், நான் அவனுக்கு பின்புறம் இருந்து அம்பு எய்ய மாட்டேன், அது தர்மத்திற்கு எதிரானது என்று ஒரு முழுக்க பதிலளித்தான். கர்ணா, இப்போதெல்லாம் நீ தர்மம் அதர்மம் என்று கவலைப்படுகிறாயா? அந்த அபிமன்யுவை நீயே பார்த்தாயா? நம்மால் யோசிக்கும்போது அவன் நம்மை எல்லோரையும் கொன்றுவிடலாம். அவன் ஒருவனே பத்மவியூகத்துக்குள் நுழைந்து முன்பட்ட எவரையும் வெட்டி சரிய விடுகிறான். இப்போது இந்த பத்மவியூகத்தை நாம் தானா அமைத்தோம், இல்லையென்றால் அவன்தானா உருவாக்கினான் என்று சந்தேகப்படுவதற்கே நேரமில்லாமல் இருக்கிறது. இந்த சிறிது நேரத்தில் அவன் எத்தனை வீரர்களை கொன்றிருப்பான்? என் மகனை கூட அவன் கொன்றுவிட்டான். உனக்கு தெரிந்ததா இல்லையா? உன் தம்பியையும் கொன்றான். தர்மம்தான் அதர்மம்தான் என்று பேசினால் உயிர் இருக்காது. நாம் உயிருடன் இருந்தால்தானே பின்னர் இதை பற்றி பேச முடியும். இன்னும் சில நொடி அவனை இவ்வாறு விட்டுவிட்டால் இந்த பத்மவியூகத்தில் ஒருவரையும் அவன் உயிரோடு வைக்காமல் தூற்றி விடுவான். உன்னை என்னையும் தவிர்க்காமல் அழித்து விடுவான். அதனால் இப்போதே நமக்கு செய்ய வேண்டிய கடமையே நமது உயிர்களை காப்பது. மேலும் உன் கடமை என்பரை அரசனான என்னை காப்பது.
அதற்கான ஒரே வழி பின்னால் இருந்தாலும் பரவாயில்லை, அவனை நோக்கி அம்பை வீசும் செயல் மட்டுமே என்று துரியோதனான் பலவாறாக கூறி கர்ணனை அதற்காக சம்மதிக்க வைக்க முயன்றான். கர்ணன் நீண்ட நேரம் இதை மறுக்க முற்பட்டாலும் அந்த வாதங்களில், சர்ச்சையில் அவன் தோல்வியடைந்தான். நட்பையும் அரசனையும் தன் படையையும் காப்பதற்காக அவனின் எதிர்ப்பில்லாத மனநிலையிலேயே அவனுக்கே வெறுப்பாக இருந்த போதிலும் கண்களில் கண்ணீருடன் வில் ஏந்தி அபிமன்யுவை நோக்கி அம்பை விட்டான். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கவனத்தை கவரும் கதையை படித்தால் அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் என்பதில் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்களா? வெறும் அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படித்து உணர்த்தினால் போதும், அவர்கள் வாழ்க்கைக்கு அவசியமான மதிப்புகளையெல்லாம் சுலபமாக பெற்றிடுவார்கள் என நீங்கள் நம்புவீர்களா? இன்னமும் உங்களின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எத்தகைய சிக்கலுக்குமான தீர்வும் ஒரு கதையை படித்தால் கிடைத்துவிடும் என சொன்னால் நம்பவே மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா? ஆமாம், இது சாத்தியம். மனித வரலாற்றில் மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதம் மூலமாக இதை செய்ய முடியும். இந்த கதை எந்த சூப்பர் ஹிட் திரைப்படத்தையும் விட 100 மடங்கு சக்தி வாய்ந்தது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யனின் சொற்களில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழு கதையும் 2 பகுதிகளாக புத்தகமாகவும் புக் வடிவிலும் அமேசான் உட்பட 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. லிங்குகள் வீடியோவின் கீழே உள்ள விவரிப்பில் தரப்பட்டுள்ளன. உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது வெறும் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, இது உங்களின் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முழுமையான புத்தக களஞ்சியம். கர்ணன் விட்ட அம்பு நேராக வந்து அபிமன்யுவின் முதுகில் பட்டு துளையிட்டு அவன் மார்பின் வழியாக அரை அம்பு முன்னோக்கி வந்தது. இதை யார் எய்தார் என்று அறிய பின்வாங்கி பார்த்ததும் கர்ணன் என்று தெரிந்தவுடன் அவனை வெறுப்பு கலந்த முகத்துடன் பார்த்து, கர்ணா, இப்படி பாழான செயலுக்காக இறங்கிவிட்டாயா? உன் வீரத்தையும் உன் தர்மத்தை பற்றிய கதைகளையும் எல்லாம் இந்த ஒரே செயலால் பொய்க்குள் வீழ்த்தி விட்டாய். உன் நல்ல நியதி, உன் பெருமை, உன் பேர் எல்லாம் இன்று அடியோடு அழிந்துவிட்டது. இது போலச் செயல் செய்த உன்னை நீயே மன்னித்துக் கொள்ள மாட்டாய் என்று சொன்னான். கர்ணன் அவன் செய்த இச்செயலுக்காக அபிமன்யுவின் வார்த்தைகளால் மனம் தாழ்த்தி மிக பெரும் பாவம் போல் வலியுற்று தலைவிலக்கி நின்று கண்களிலிருந்து கண்ணீர் வழிய 2 அடிகள் பின்பால் சென்று தன் கையில் இருந்த வில்லையும் தரையில் வைத்துவிட்டு பின்வாங்கினான். அப்போது அபிமன்யு, கர்ணா, இதுவரை நான் உங்களுடன் ஒருபோதும் முழுமையாக போரில் ஈடுபடவே இல்லை. வெறும் விளையாடினேன். இனி பாருங்கள், என் போரையும் என் வீரத்தையும் என் பராக்கிரமத்தையும் என் கவனமின்மையால் இந்த அம்பு என் உடலில் புகுந்துவிட்டது. இப்போது உங்களுக்கு பகை தாக்குதல் தரமாட்டேன். இதுவரை நான் பத்மவியூகத்தை வென்று திரும்பப் போகவே நினைத்தேன். ஆனால் இனி மாற்றி சொல்லுகிறேன். நான் இந்த பத்மவியூகத்தை முற்றாக அழித்துத்தான் திரும்பி போவேன். எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டேன். எல்லோரையும் அழிப்பேன். நீ செய்த இந்த அதர்ம யுத்தத்துக்கு பதில் என்னவென்று உன் கண்களாலேயே பார்த்துக்கொள். இந்த அம்பு எனக்கு புல்லுக்கும் குறைவான ஒன்றுதான் என்று சொல்லி அது உடல் உறைந்தபடியிருந்த அம்பை உடைத்து தன் இரத்தம்தான் வழிந்த போதும் அதை வெளியே எரிந்து விட்டான். அபிமன்யு தன் வில்லில் அம்பை ஏற்ற இருந்தபோது கர்ணனின் சாரதியான ரதசாரதி இப்போ அபிமன்யு கோபத்தில் கர்ணனை தவறாமல் கொன்றுவிடப் போகிறானோ என்று பயந்து கர்ணனை தன் ரதத்திலேயே ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து விலகிக் கொண்டான். ஆனால் அபிமன்யு அவனை சாய்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. கர்ணன் செய்த பிழைக்கு மறுமீட்பு என்னவென்றால் ஆழ்ந்த வஞ்சத்துடன் பத்மவியூகத்தை முற்றாக அழித்து தன் படையினரின் வெற்றியை உறுதி செய்து விடுவதே அவருக்கு முடிவாக இருக்கிறது. இங்கே திரிதராஷ்டிரன் சஞ்சயா கர்ணன் விட்ட அம்பால் அபிமன்யு இறந்து விட்டானா என்று விசாரிக்கிறார். அதற்கு சஞ்சயன், மகாராஜா, அபிமன்யுவை நீங்கள் மிகவும் எளிதாக பார்க்கிறீர்கள். கர்ணன் விட்ட அம்பு அபிமன்யுவின் ஆயுளை நிறுத்திவிடும் என்பது நமது அறிவின்மை. அந்த அம்பு அபிமன்யுவை இன்னும் எரிச்சலூட்டியது. நெருப்பில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி எரிய முடுக்கியவாறு இருக்கிறது. அபிமன்யுவின் வேகத்தில் பத்மவியூகத்தில் உள்ள படைவீரர்கள் எல்லோரும் எளிதில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை முதல் கர்ணன் அம்பை விட்ட அந்த நொடி வரை அபிமன்யு 10,000 பேரை கொண்டிருந்தான் என்றால் இந்த 10 நிமிடங்களிலேயே மற்ற 10,000 பேரையும் கொன்றுவிட்டான். அவன் வீசும் அம்புகளின் வேகம் நின்று சற்றும் ஓய்வதில்லை. அவன் அஸ்திரத்தின் வல்லமைக்கு எவரும் எதிர்த்து நிற்பதற்கு சக்தியில்லாமல் போய்விட்டார்கள். சாதாரணமாக யாராவது பத்மவியூகத்தில் நுழையும் போது அந்த வியூகமே அவரை விழுங்கிவிடும். ஆனால் இங்கு அபிமன்யுவின் வீரத்தால் நடுவில் இருந்த படைவீரர்கள் வாழ்வதற்கு வழியில்லாமல் இறப்பதோ சிதறி பரப்பி ஓடி போகிறதோ என்று அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பகுதி பகுதியாக குறைந்து கொண்டிருக்கிறார்கள்.
அபிமன்யு இங்கே வந்தது வெறும் பத்மவியூகத்தை வென்று திரும்பி போக அல்ல, அது முழுவதும் நாசமாக்கவே. இன்று மாலை வரை இந்த பத்மவியூகம் எப்படித்தான் தப்பித்திருந்தாலும் போரை வென்றும் விடுவார்கள் என்று கூறுகிறார். சஞ்சயன் சொன்னவற்றை கேட்டு திகைத்து நின்ற திருதராஷ்டிரன், சஞ்சயா, இன்று என் மகன் உயிருடன் திரும்பி வர முடியுமா என்று கவலையுடன் கேட்டான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பகுதி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும், தவறவிட வேண்டாம். அடுத்த சனிக்கிழமை அதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத புஸ்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். லிங்குகள் இந்த வீடியோவின் கீழே உள்ள விவரிப்பில் கொடுத்துள்ளன. இன்னும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வருகை வரை அனைவரும் நிம்மதியாக இருங்கள். வணக்கம்.